ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் கிரக பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது தனிப்பட்ட ஜாதகத்தெல்லாம் பார்க்குறோம்னா அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தாரம் நடக்குது, அப்புறம் இதில் அஷ்டம சனி இருக்கா, அர்த்தாஷ்டம சனி இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டே போவாங்க. ஆனால் மாதம் பார்க்குறப்ப, பெரிய அளவில் பார்க்குறப்ப கிரக பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னென்னா மீனத்தில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் கால் மட்டும் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய மற்ற 3 கால் பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கும். ஆனால் 4ஆவது கால் மட்டும், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் கால் மட்டும் மீன ராசியில் உட்காந்துருக்கும். அந்த புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் காலில் குருவும் கேதுவும் சேர்கிற காலத்தில் உலகத்துக்கு ஒரு மெஸ்ஸியா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரட்சகர் அல்லது ஒரு பெரிய மகான், அந்த மாதிரி யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எது? மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் காலில் குருவும் கேதுவும் ஒன்று சேர்றது. அது பல ஆண்டுகள், பல யுகங்களுக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரிலாம் வரும். அப்போ கிரக பயிற்சிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகத்துக்கு ஒரு மெஸ்ஸியா வரணுங்கிறதோ, ரட்சகர் வரணுங்கிறதோ பெரிய அளவில் அந்த கிரக சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரழிவுகள், சீற்றங்கள்லாம் வருது பாருங்கள். இப்போ சுனாமி வர்றது, பூகம்பம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு எடுத்து வச்சு பார்க்குறதில்ல. அது கிரக பயிற்சியை மட்டும்தான் வச்சு பார்க்குறது. ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாமே வருஷ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ரொம்ப காலத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறது. இப்போ டெய்லி நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளை பற்றி கண்டுக்க போகிறதில்ல. வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுருவாங்க. சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா. அதே இது வராத விருந்தாள் வந்தாங்கன்னா அப்படி முகமன் கூறி நேராக போய் முன்னாடி வாசல் வரைக்கும் போயெல்லாம் வரவேற்பாங்க. அதையும் வள்ளுவரும் அருமையாக சொன்னார். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு. அனிச்ச மலர் மோந்து வாத்ததும் வாடிருமா. அது மாதிரி விருந்தினர் லேசாக முகம் வாடினாலே அப்போது மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது ஒரு பக்கம். இது படிக்கிற காலத்துலேயே படிச்சிருப்போம். அந்த வகையில் எப்போயா அடிக்கடி நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துகிட்டா, இப்போ சந்திரனை பார்த்திங்கன்னா 2.25 நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் உட்காந்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ என்னாலும் அவர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிறவர். அதனால தான் அவர் காணாத நேரத்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கிறோம். எது? அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வரலன்னா ஏன் நேற்று வரலன்னு கேட்போம்ல, அது மாதிரி அவர் ஒரு நாள் வரமாட்டார் அமாவாசை அன்னைக்கு. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு மந்திரங்கள், எந்திரங்கள், தாந்திரீகங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் அதே சந்திரன் 8ஆவது ராசியில் போய் உட்காந்துருச்சுன்னா, ஒரு ராசி இப்போ எடுத்துக்காட்டால் மேச ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருதுன்னு வச்சுக்கிடுவோம். எது? சந்திரன். அப்போ அதுக்கு பேர் சந்திராஷ்டமம்னு வேறு. அந்த சந்திராஷ்டமம் 2.25 நாள் இருக்கும். அந்த டைமில் சுபகாரியங்கள் செய்கிறது, ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதுங்கிறது, புது முயற்சி எடுத்து வைக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 வாட்டி வண்ணாத்தையும் சரியாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும். அப்போது அந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்களை நிறுத்தி செய்யுங்க, 2 நாள் பொறுத்து செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொசிஷன் சூரியனுக்கு கிடையாது. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறத விட 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தான் தப்பு. பிறகு சூத்திரத்தில் சொல்கிறான்ல, காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்கிறான்ல, அது மாதிரியான அமைப்பு. அதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, அதாவது உடன்ஜென்ம லக்னத்திற்கு 9, 5, 10 முடவன், சேய், ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் பிதாவுக்கு ஈனம் அப்படின்றான். அப்போ தகப்பனாருக்கு ஆகாதுங்கிறது 9ஆம் பாவத்தில் பாவ கிரகங்கள் உட்காந்தா. அந்த வகையில் சூரியன் மாறி போகிறதுங்கிறது 8ஆம் இடத்துல நிற்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நீசம் அடைகிறது, உச்சமடைகிறதுங்கிறது உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எஃபெக்டை கொடுக்கும். சித்திரை மாதம் சூரியன் உச்சமாகிறார். அப்போ பாருங்கள், வெயில் வாட்டி வதைக்கிறதுக்கான அந்த அமைப்பு. சூரியன் நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பார். அதே அதுக்கு 7ஆம் இடமான ஐப்பசியில் பார்த்திங்கன்னா சூரியன் நீசமாகிறதுக்கான நேரம். அந்த நீசமாகையில் பார்த்திங்கன்னா சூரியனுடைய அந்த ஒளிக்கிரணங்கள் ரொம்ப கம்மியாக தான் பூமிக்கு வரும். அப்போ தான் குளிர்காலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு.
அப்போ இயற்கையை உன்னிப்பாக கவனித்து பார்த்தவங்க வந்து ஜோதிடத்தை வந்து அந்த கேலண்டரோடு சேர்ந்து வகுத்து வச்சுருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் ஜோசியம் வந்து கரெக்டாக தப்பா, இது வந்து பொய்யா நிஜமா, ஏமாத்துறாங்களா இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம போக வேண்டியதில்லை. எப்படின்னா நல்லா தெரிஞ்சாலும் 4 பேரை கேளுன்றான், அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேரை கேளுன்றான். அப்போது ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு மிகப்பெரிய காரியங்கள் செய்கிறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை கட்டுறாங்க, அல்லது முக்கியமான ஒரு எலெக்ஷனில் போட்டி போட போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்டெப் அப் ஆகிறதுக்கு முன்னால் ஒருத்தருங்கிறது 2 பேரை கலந்து செய்வோம் இல்லையா. நம்ம ஜோசியம் பார்க்குறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பொதுவாகவே வந்து கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வோம். அந்த வகையில் ஜோதிடத்தையும் ஒரு வேதத்தினுடைய கண் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா விஷயத்தை தொடுறதுக்கு முன்னாடியும் ஜோதிடத்தை தொட்டுருவாங்க. என்னென்னா அதை ஆரம்பித்தா தான் அப்போ அடுத்ததுக்கே போக முடியும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜோதிடத்தின் பேரில் நம்பிக்கை இல்லை, குரு பயிற்சி சனி பயிற்சின்றாங்க, எல்லா பயிற்சியும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, போய்கிட்டு தான் இருக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, யார் அதை பார்க்குறா, நானும் அதை பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஜோதிடத்தின் மேலே முழுமையாக எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஜோதிடத்தை பயன்படுத்தி அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. தூங்கி எந்திரிச்சது இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னாலே முடிஞ்சு வச்சு, அந்த இடத்துலையே ஜோசியம் வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்க கேலண்டர்லேயும் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும், பஞ்சாங்கத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும், அன்றைய கிழமை அப்படி ஆரம்பிக்கும். அதே மாதிரி நட்சத்திர கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ 27 நட்சத்திரங்கள் சொல்கிறோம். 27 நட்சத்திரமும் பார்த்தா ஒரு நட்சத்திரமாக 27 நட்சத்திரம் கிடையாது. ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு அஸ்வினின்னு பேர். அதை பார்த்தா குதிரை முகம் மாதிரியே இருக்குமா. அப்போ அந்த குதிரை முகம் மாதிரியே இருக்கிறது அஸ்வம் அப்படின்னா குதிரை, அதான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குதிரை மாதிரியே இருக்கிற அந்த நட்சத்திர தொகுதிக்கு வந்து அஸ்த நட்சத்திரம்னு பேர். அப்போ அஸ்த நட்சத்திரம்ங்கிறது வந்து ஒரு தொகுதி. அது மாதிரி அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி அப்படின்லாம் வரிசையாக வரும். இதில் அஸ்தம்ங்கிறத விட அஸ்வதிங்கிறது தான் குதிரை, அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது தான் அந்த குதிரையினுடைய முகம் போல் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு நட்சத்திர தொகுதிக்கும் கணக்கு பார்த்து பேர் வச்சு அதை 27ஆக பிரித்து அதுக்குள்ளே ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பேர்லேயும் வந்து குரு போகக்கூடிய நாள், சந்திரன் போகக்கூடிய நாளை வந்து அதில் கிழமையாக கொண்டு வந்து நட்சத்திரமாக கொண்டு வந்து அப்படி சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறப்ப வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்குமான இடைப்பட்ட தூரத்தை திதிங்கிறதுல பிரித்து இப்படி ஏகப்பட்ட கால்குலேஷன். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே ப்ரூவ் பண்ணால் தான் ஏற்றுக்குருவாங்க. ஆனால் எல்லாத்தையும் அப்படி இல்லை. அமெரிக்காவில் அதிபராக இருக்கார், அங்கே ஒபாமான்னு இருக்கார் அப்படின்னா ரைட்டு இருக்கார். யார் போய் பார்த்துருக்கா? எல்லாருமா போய் பார்த்தாங்க? ஒரு சிலர் போய் பார்த்துருப்பாங்க, வெகு பலர் போய் பார்த்துருக்க முடியாது. ஆனாலும் ஏற்றுக்கிறோம் நம்ம, ஆமாம் ரைட்டு அங்கே ஒபாமான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ சந்திரன்லேருந்து பூமி இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சயின்ஸு சொல்லுது, அப்படியே ஏற்றுக்கிறோம். அவங்க டேப் பிடிச்சி அளந்ததை நம்ம பார்க்கலை, அல்லது ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அளந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலை. சரி, அணுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நிறைய கண்டுபிடிச்சார். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், நியூக்ளியஸு, எத்தனையோ விஷயங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கல, படிச்சிருக்கோம். ஆனால் படித்ததை ஏற்றுக்கிறோம். ஆனால் சாஸ்திரத்தை படித்து ஏற்றுக்கிறது இல்லை யாரும். நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது மூட நம்பிக்கை அப்படிம்பாங்க. அதனால் அந்த ஒரு குரூப்பை வந்து நம்ம இது பண்ணவே வேண்டியதில்லை, டெஸ்ட் பண்ணவே வேண்டியதில்லை, இருக்கட்டும். ஒரு எப்பயுமே வந்து எதிர்மறையான கருத்துக்கள் அப்படிங்கிறது இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு வேல்யூவும் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து இருவேறுபட்ட கருத்துக்கள்ங்கிறது, எதிர்ப்புங்கிறது வந்தால் தான் அது சரியாகவும் வரும். அதனால் சரியானதாக இருக்கணும்னா சரியானதுக்குள்ளே தப்பான ஒன்று இருக்கணும் அப்படின்னு தான் டாக்டர் அறிவொளி ஐயா சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அதாவது ப்ரெஷர் குக்கரில் அந்த உள்ளே இருக்க ஏர் வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு மூடியை போட்டு அதில் கீழே இருக்க கேப்பில் எதுவும் சத்தம் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த இது நீராவி வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரப்பர் டியூப்பு போட்டு அதை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏர் வந்து வெளியில் போயிடக்கூடாது, சூடாக ஆக அந்த ப்ரெஷரில் அந்த சாதம் வேகணும் அப்படிங்கிறது. ஆனால் இது சரியான ஒரு விஷயம். ஆனால் வெளியில் போகக்கூடாதுங்கிறது சரியான விஷயம். ஆனால் வெளியில் போகிறதுக்காகவே ஒரு ஓட்டை வச்சுருப்பாங்கல்ல மேலே முடியல, அப்போ அது வந்து தப்பான விஷயம் தானே. அப்போ சரியான ஒரு விஷயத்துக்குள்ளே தப்பான ஒரு விஷயம் இருந்தால் தான் சரியானதாக இருக்கும்.
ஏன்னா அந்த வெளியில் விசில் வர்ற வழியும் அடைச்சிட்டோம்னா அது ப்ரெஷர் குக்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ அடைச்சிச்சின்னா அந்த குக்கர் வந்து வேலை செய்யாது அப்படின்னா சுத்தமாக திறந்து வச்சிட்டோம்னா அதுக்கு மண் சட்டிலேயே கூட சமையல் பண்ணிக்கலாம். அதுக்கு பெரும் ப்ரெஷர் குக்கர் இல்லை. அப்போ சரியான ஒன்றுக்குள்ளே தப்பான ஒன்று இருந்தே ஆகணும். அது மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ குரு பகவான் வந்து மற்ற பயிற்சிகளை காட்டிலும் குரு பகவானுடைய பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்ற கிரக பயிற்சிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு பயத்தோடு பார்க்கக்கூடிய கிரக பயிற்சிகள். ஏன்னா பாவ கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்கிறதுல ஒரு 4 கிரகம் இருக்குது. ராகு, கேது, சனீஸ்வரன், குரு பகவான். இந்த 4 பேரும் வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நீண்ட நாளைக்கு அப்புறம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள். அப்படி வர்றதில் இந்த வருட கிரகத்தில் குரு பகவான் என்ன பண்ணுறாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட 13 மாதம்னு வச்சுக்கலாம். 12ங்கிறது 13 மாதம் அதிகபட்சம். ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கப்புறம் அப்படியே பயிற்சி ஆகி அடுத்த ராசிக்கு போவார், அப்புறம் அடுத்த ராசிக்கு போவார். அப்படிமா மாறி மாறி போயிட்டே இருப்பார். இப்படி 12 ராசியும் ஒரு சுற்று வந்ததுன்னா அதுக்கு பேர் குரு வளையம்னு பேர். 12 வருஷம் ஆகிடும். அப்பேற்பட்ட அமைப்பில் வர்ற இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து குரு வளையம் அப்படிங்கிறது வந்து மற்ற கிரகங்கள்னு எடுத்துகிட்டா இப்போ ராகு, கேது, சனீஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து வரையில் எல்லாம் 3 பேருமே பாவ கிரகங்கள். இவங்க 3 பேரும் வரையில் கொஞ்சம் பயப்பார்வை தான் பார்ப்பாங்க. ஒன்றும் தப்பு இப்பெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு போலீஸ்காரர் வந்து ரோட்டில் அந்த இடத்துல ஒரு ஓரமாக நிற்கிறார், அப்படி பெரிய மீசையாக வச்சுக்கிட்டு அப்படியே விறப்பாக நின்று வர்றவங்களெல்லாம் அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாருனாக்க சும்மா நார்மலாக போகிறவங்க கூட அவன் தப்பு பண்ணிட்டு தான் போகணுன்றது இல்லை. சும்மா வரவங்க கூட அப்படி பார்த்தாக்க அப்படி ஒரு ஜர்க்காகி அப்படி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீ அந்த பார்வை பார்த்துட்டு நிற்கிறார் அப்படின்னு எதுவுமே பேச வேண்டியதில்லை. பேசுனா கூட சிலருக்கு வந்து விஷயம் வெளியே வந்துடும். அதாவது ரொம்ப சாஃப்டான பேச்சு இருக்கும், அதனால் விஷயம் வெளியே வந்துடும். அந்த வகையில் வந்து அந்த பயப்பார்வை பார்க்கக்கூடிய விஷயந்தான் வந்து பொதுவாக எல்லாத்துட்டையுமே இருக்கும். ஆனால் இந்த குரு அப்படிங்கிறது தன்னுடைய பயிற்சியை வந்து ரொம்ப பிரமாதமாக செட் பண்ணி வச்சுருக்கும். அதாவது குரு பகவானுடைய பயிற்சியில் அவரால் நல்லது பண்ண முடியலைன்னா பிரச்சனை இல்லை, கெட்டது பண்ண மாட்டார். அதுவே பெரிய விஷயந்தானே. அப்போது பாதிப்பு இல்லாத ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது குரு பயிற்சியை தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு எல்லா ராசிக்காரங்களுக்குமே பொதுவாக சொல்லலாம். அதில் சமயத்தில் ஏதாவது ஒரு ராசிக்கு ரேராக ஒரு சில சிக்கல்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எக்ஸம்ஷன் இஸ் நாட் அ ரூல் அப்படிம்பாங்க. ஆனால் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா தசமஸ்தானத்துக்கு பின்னால் வர்ற எந்த ஒரு ஸ்தானத்துக்கும் பெரிய அளவில் மதிப்பு இல்லை. இப்போ 1.1 அப்படின்னா 0.1க்கு என்ன மரியாதை வந்துட போகுது. ஸோ அது மாதிரி அந்த சின்ன அளவில் ஏதாவது ஒரு சில இடங்களில் திகட்டலை கொடுக்கலாமே தவிர மற்றபடி குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா மிக நல்ல பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து நவகிரகங்களில் ரொம்ப பெரியவர். இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தை ஒட்டி அதனுடைய ஆதிபத்தியத்தை ஒட்டி தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தையே நிர்ணயம் பண்ணுவாங்க. ஏன்னா அது வாட்டுக்கு நிர்ணயம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் நடந்து வரும். எப்படி வந்து ஐப்பசி கார்த்திகை வந்தால் அடமழை காலம்னு சொல்கிறோம், மழை விடாமல் பெய்யும், வெளியில் போகவே முடியாது. இப்போ தான் குடையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. முந்தி சாக்கை எடுத்து அப்படியே தலையில் போட்டுட்டுலாம் போவாங்க. அது மாதிரியான அமைப்பு தான் இருந்தது. அப்போது இந்த ஐப்பசி கார்த்திகை அடமழை காலங்கிறோம், சித்திரை வைகாசியில் வந்து எதனா அக்னி நட்சத்திர காலம், வெயில் கொளுத்துது அப்படிங்கிறோம். இதெல்லாம் எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அந்த குரு பகவான் தன்னுடைய கதிர்வீச்சுகளை வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டே வருவார், ஒரு இடத்துக்காக கொடுத்துட்டே வருவார். ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிம்மதி, திருப்தி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குரு பகவான் தான் எடுத்துக்கிறார். அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு அதிபதி. ஒரு வீட்டுக்கு தங்கம் வருது அல்லது ஒரு நாட்டுக்கு தங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக சந்தோஷமாக தானே இருப்பாங்க. தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களாக தானே வந்து நிற்கும். அப்போ சந்தோஷமாக தான் இருந்தாங்கன்னு இருப்பாங்க. அப்போ பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுங்கிறது வந்து தங்கம் வந்தால் மிச்ச விஷயங்கள் எல்லாமே தானே வந்துடுமே. ஒரு வீட்டில் அந்த அம்மா வந்து 50 பவுன் வச்சுருக்கா, ஆனாலும் கவரிங் நகையாத்தையும் போட்டுக்கிட்டு வருவா அப்படிம்பாங்க. சிலர் வந்து அம்மா போன மாதம் கூட சும்மா தான் சுற்றிக்கி இருந்தாங்க, இந்த மாதம் வந்து கைப்பிடி அளவு நகை ஓட்டிருக்கானா அத்தனையும் கவரிங்காக இருக்கும்னுவாங்க. அது அவங்களுடைய மனோநிலையை பொறுத்த விஷயம். இருந்தாலும் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த குரு பகவான் வந்து தங்கத்தை குறிக்கக்கூடியவர். அப்போ மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்.
இப்போது பல காலமாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பார், ஒரு சொத்து வாங்கணும், கிடைச்சே இருந்திருக்காது. திடீர்னு ஒரு டைமில் அந்த சொத்து அமைஞ்சிருச்சுன்னா அவருக்கு கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது வீடாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுடைய ஆசை நிறைவேறுது, அதை குறிக்கக்கூடிய விஷயம். சரி, சப்போஸ் ஒரு பொருளை விட்டுடுறாங்க, கை விட்டுறாங்க, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் டேமேஜ் ஆகுது அல்லது தொலைஞ்சு போகுது சிலருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப மன துக்கத்தை அனுபவிப்பாங்க. அப்போ இந்த துக்கம் சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம மனம் ஏற்றுக்கிற விஷயந்தான். மற்றபடி நடக்கிற செயல்கள் இயல்பாக நடந்துக்கிட்டே போயிட்டுருக்கும். இதையெல்லாம் தாண்டி இதுக்கும் அடியில் அடிமனதுன்னு சொல்லுவோம்ல, ஆழத்தில் இந்த துக்கம் இந்த சந்தோஷம் ரெண்டுக்கும் அடியில் பேரமைதின்னு சொல்லுவாங்கள்ல, மன நிம்மதி, அப்பேற்பட்ட ஒரு நிம்மதி உண்டு. தியானத்தில் கொண்டு வரலாம்னு அதை நிறைய சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அப்போது இந்த தியானத்தை பற்றி சொல்லணும்னாக்கும் குரு பகவான் தியானத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். குருவனுடைய அம்சம் யார்? தட்சிணாமூர்த்தி. அவர் எப்படி உட்காந்துருப்பார்? யோக நிஷ்டையில் சனாதன குமரர் 4 பேர்த்துக்கு யோக நிஷ்டையிலேயே பாடம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருப்பார். ஏன்னா வேதத்தில் கரை கண்டவர்கள் அவங்க 4 பேரும். அவங்களுக்கு யோக நிஷ்டையில் பாடம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அது அந்த தியானத்தை அந்த அளவுக்கு. அப்போ மெடிடேட் பண்ணுறவங்களுக்கும் குருவனுடைய அந்த ஆதிபத்தியம் ரொம்ப முக்கியமான ஆதிபத்தியம். அப்பேற்பட்ட குரு பகவான். அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகணுமா முதல் பாயிண்ட் என்ன கேட்பாங்க? குருபலம் வந்துருச்சா, குரு பார்வை வந்துருச்சா, வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு தான் சொல்லி முதல்ல கேட்பாங்க கல்யாணம்னு ஸ்டார்ட் பண்ணதுமே. அப்போ அதுக்கும் குரு வேணும். சரி, கல்யாணத்துக்கு குரு வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் வந்துருச்சா, பையனா பொண்ணா, என்ன குழந்தை, பேரம்பேத்தி இருக்கா அப்படின்லாம் கேட்குறோம்ல, அது அந்த குருவனுடைய ஆதிபத்தியத்தில் தான் வருது. அப்போ குரு பகவான் குழந்தைகளை கொடுக்குறவர், சொத்து சோத்தை அதாவது தங்கத்தை கொடுக்குறவர், கையில் கேஷை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா தனகாரகன்னு சொல்லுவாங்க குருவை. குரு மட்டும் லக்னத்துக்கு பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்துக்கோ அல்லது திரிகோணத்துலேயோ, லக்னத்துக்கு கேந்திரத்துலேயோ அல்லது திரிகோணத்துலேயோ அவர் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ உட்காந்துட்டா அதுக்கு பேர் ஹம்ச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்ச யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லக்கூடிய 5 விதமான யோகத்தில் ரொம்ப முக்கியமான யோகம் ஹம்ச யோகம். செவ்வாய் அது மாதிரி உட்காந்துருந்தால் அதுக்கு பேர் ருசக யோகம்னு பேர். புதன் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பத்தரை யோகம்னு பேர். சுக்கிரன் அது மாதிரி இருந்தால் மாளவியா யோகம்னு பேர். சனி இருந்தார்னா சசமகா யோகம்னு பேர். குரு இருந்தார்னா ஹம்ச யோகம்னு பேர். இந்த 5ம் சேர்ந்தது பஞ்சமகா புருஷ யோகம். அது 5மே ராமபிரானுடைய ஜாதகத்தில் இருந்தது. அதனால தான் அவ்வளவு பேரும் புகழும் ராமபிரானுக்கு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர்வண்ணம் உண்டோ, மை வண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு 8 வண்ணத்தையும் ஒரே பாட்டில் வச்சார் பாருங்க. என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு வள்ளுவர் சொன்னதை இவர் எடுத்துக்கிட்டார் பாருங்க. அது மாதிரியான அமைப்பு. அப்போது இந்த தனகாரகனான குருவால் வரக்கூடிய யோகங்கிறதுனால ஜாதகத்தில் குரு உச்சமாகியோ ஆட்சி ஆகியோ கேந்திர திரிகோணங்களில் உட்காந்துட்டா நிச்சயமாக ஒரு காலம் இல்லை ஒரு காலம் அந்த ஜாதகம் ஜெயிச்சே ஆகணும். எப்படி இருட்டிருச்சுன்னா கண்டிப்பாக காலையில் விடிஞ்சே ஆகணுமோ அது மாதிரி நிச்சயமாக பொருளாதாரத்துலேயும் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரியான ஜாதகர்கள் ஜெயிச்சே ஆகணும், என்னதையும் கஷ்டப்பட்டாலும். சரி, அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் ஜாதகத்தில் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் அது பார்க்குற இடமெல்லாம் விருத்தியாகும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப கடுமையான அமைப்புங்கிறாங்க ஜாதகத்தில். சேயவன் சனியும் கூட, சேய்னா செவ்வாய், சனினா சனீஸ்வரன். சேயவன் சனியும் கூடனா செவ்வாயும் சனியும் ஒன்று சேர்ந்து நின்னா சேயவன் சனியும் கூட செல்வனாய் உதித்தான் மிக்க தீயவன் துக்கமுள்ளான் செப்புவான் வஞ்சகங்கள் நேயரும் உலகோருந்தான் நிந்திக்கும் கலகக்காரன் தூயனர் குணமில்லாதான் சுதனும் தந்திரவானுமாமேனா. எது இந்த செவ்வாய் சனி சேர்ந்துருந்தா. அதே இது இன்னொரு ஜோதிட கிரந்தம் சொல்லல, இன்னும் வேகமாக சொல்கிறான். மந்தன் செய் 2 கூடி இருந்துட அதுவும் தீது. மந்தன்னா சனீஸ்வரன், சேய்னா செவ்வாய். ஏன்னா மந்த நடையுடையவர் சனீஸ்வரன் தானே. 2.5 வருஷம் ஆகுதில்ல பூமியை சுற்றி சூரியனை ஒரு சுற்றி வர்றதுக்கு. அப்போ மந்தன் செய் 2 கூடி இருந்துட அதுவும் தீது அந்த இடம் மகாத அறுதியாய் தீம்புண்டாகும் உந்தவர் 4-3 ஓரெட்டு 10 நோக்கில் அந்தமாய் நினைப்பர் கண்டாய் 6 மாதம் தண்ணில். பிறந்து 1 வருஷம் முடிகிறதுக்குள்ளே அதனுடைய முழு எஃபெக்டையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லும். இது மாதிரி நிறையா எடுத்துக்காட்டுகள் சொல்கிறாங்க எது சனி செவ்வாய் சேர்க்கைக்கு. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை பாசிட்டிவாகவும் இருக்குது. நூதனம் விளங்கிய 2 நுடங்கிய சனிசை கூடில் மா தனம் ஞானம் வித்தை வரு பராக்கிரமம் உள்ளோன்னு சொல்லி சொல்கிறேன். பராக்கிரமசாலியாகவும் ஞானம் பெற்றவனாகவும் வித்தை கற்றவனாகவும் சனி செவ்வாய் சேர்க்கை.
சரி, அப்போ அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருந்து அதை குரு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும்ட்டான். அப்போ குரு பார்வையில் கம்ப்ளீட்டாக அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். எது சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது கடுமையான சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட சேர்க்கை இருந்தாலும் அதுவும் சரியாக போயிடும். அதை விட ஒரு கோள் நீசம் அடைஞ்சு நின்றுதுன்னா சுத்தமாக பவர்லெஸ்ஸாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதில் எந்த பவரும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த நீசம் பெற்ற கோள் இருக்கு இல்லையா, அந்த நீசம் பெற்ற கோளுக்கு குரு பார்வை மட்டும் கிடச்சிருச்சுன்னா அதுதான் பலன் சொல்கிறான். நீசமாய் கோளும் வக்ர நிலையனில் நிற்குங்காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சுமம் அறிந்து மற்ற சுவர் நிலை தெரிந்து தக்க மாட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறினான். குருவை பார்த்துட்டு தான் பலமே சொல்லணும். என்ன காரணம்? குரு அந்த இடத்த பார்த்துட்டா, நீசம் பெற்ற ஒரு கிரகத்தை பார்த்துட்டா அதுக்கு உச்ச பலன் சொல்லுங்கிறான். இப்படி அந்த ஜோதிடத்தில் பலாபலன்களையே மொத்தமாக புரட்டி போடக்கூடிய அளவில் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் இருக்குன்னா அது குரு பகவான். பாசிட்டிவில், நெகட்டிவில் சனியை எடுத்துக்கலாம் அல்லது ராகு கேதுவை எடுத்துக்கிடலாம். ஏன்னா உள்ளதுலேயே பவர்ஃபுல்லான கிரகங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டால் ராகுவும் கேதுவும் தான். செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன் துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியனவனில் சோமன் மிகும் ஐய சசிக்கு கதிர்வலிது பானுவர் பாம்பே வலிதுன்னா எல்லாத்துலேயும் வலிமையானது பாம்பு கிரகம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த பாம்பு கிரகம் உட்காந்துருக்கிறதுங்கிறது மற்ற எந்த கிரகங்களோட நின்னாலும் அந்த பலன்களையும் பிடுங்கி தானே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். ஆனால் அப்பேற்பட்ட பாம்பு கிரகமான ராகு பகவான் குருவோட சேர்ந்து நின்னா அது கோதண்ட ராகுவாக மாறி ராகுவும் சேர்ந்து நல்ல பலன் செய்வார். அப்பேற்பட்ட கேது பகவான் பவர்ஃபுல்லான கேதை போல் கெடுப்பால் இல்லைன்னா அவர் குருவோட சேர்ந்துட்டார், நான் ஞான காரகனாக மாறி ஞானவானாக மாற்றிடுவார். அப்படி வர்றவன் தான் உண்மையான ஞானவான். இப்போ லோகத்தில் எல்லாருமே குருநாதர் ஆகிடுறாங்க இல்லையா. ஞானவான் என்று சொன்னீர் நாத விந்துவும் கடந்து காணல் ஐவரையும் சுட்டு கடுவழி பரமானந்தம் தானெனும் அவை இரண்டும் தனித்து தன்வசமும் கெட்டு மோனமும் கடந்தே அப்பால் முடிந்தவர் ஞானியாவார் அப்படின்னு. அப்படி இருக்கிறவன், ஞானியாக இருக்கிறவன் பிறந்து வரணும். பூண்டு வரும் ஜென்ம முதல் ஆதி அந்தமாக புகழ்ந்திடும் சன்னியாசியென பூற்றிட வீற்றிருப்பான் அப்படின்னு சொல்லுவான். அந்த அமைப்பு அந்த பிறப்பு ஜாதத்திலே வரணும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் தேடி பார்க்குறேன், ஒன்றும் சரியாக வரலையாக்க, ரைட்டு வா உட்காரு அப்படின்னு சாமியார் வேஷத்துலேயே உட்காந்துடுறாங்க. அது மாதிரி ஆன்மீகத்தை ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டூலாக கூட எடுத்துக்கிறாங்க. அது தனி, அதை விட்டுருவோம், கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம் நம்ம. அப்போ அந்த வகையில் அந்த ஞானவானின் அந்த குருவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஞானவானாக இருக்கணும்னா அவனுக்கு ஞானம் பீரிட்டு வரணும்னா நாதம் விந்துன்னு சொல்லக்கூடிய இருவிதமான இதையும் தாண்டி வரணும். நாத விந்துவும் கடந்து காணல் ஐவரையும் சுட்டு, அது ஒன்று தான் சிக்கல். இந்த 5 பேரை காலி பண்ணுறதுங்கிறது யாருன்னு பெரும்பாலான நிறைய பேரால் முடியாது. எது ஐம்பொறிகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஐம்பொறிகளையும் காலி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை அது ஆட்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது ஒன்றும் வேண்டாம், ஒரு கருவியை நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக செல்ஃபோன் எடுத்துக்கிடுவோமே. அந்த செல்ஃபோனை நம்ம வச்சுருக்கோங்கிறத விட நம்மளை அந்த செல்ஃபோன் வச்சுருக்குங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கையில பார்த்துங்க அந்த இப்படியே தான் தடவிக்கிட்டு இருப்பா. அந்த காலத்தில் பெருசுகள்லாம் என்ன ஒன்று ஒரு பைய வச்சுருப்பாங்க இடுப்பில், அதை எடுத்து அந்த வெத்தலை எடுத்து வச்சு சுண்ணாம்பு தடவிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்பயும் தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தடவுறதுங்கிறது இது அதன அந்த செல்லில் உலகமே செல்லுக்கு வருது அப்படிங்கிறான். இப்போ இந்த செல்லோடு நிறுத்திட்டா பரவாயில்ல, செல்லுக்கு உள்ளே போய் அது வேறு பக்கம் இழுத்துட்டு போயிடும். இப்போ வாட்ஸ்அப் போனேன், ஃபேஸ்புக் போனேன், ட்விட்டர் போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன்னு அது வேறு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிடுதில்ல. அப்போது தன்னுடைய கவனத்தை பூராத்தையும் அது மேலேயே கொட்டி வைக்கிறது, இது கூட தவம்னே சொல்லலாம். தவம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மனசை ஒரே இடத்துல நிலைநிறுத்துறதுங்கிறது தான் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த தவமாக கூட செல்லில் விழுந்துட்டா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த செல்லுக்குள்ளே போய் அந்த பக்கம் கவனம் பல விதமாக செதறதுங்கிறதுனால தான் அது ஒரு தவமாக பரிமளிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, அப்போது இந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர், குருவை கொடுக்கக்கூடியவர், பொருளாதாரத்தை சம்பாரித்து கொடுக்கக்கூடியவர். இப்போ இது 2 துருவமும் பாருங்கள். ஒரு பக்கம் ஞானம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பொருள் பற்று இல்லாமல் இருக்கும், அல்லது பொருளாதாரம் நிரம்ப இருந்ததுன்னா அவங்களுக்கு ஞானப்பற்றுங்கிறது கம்மியாக இருக்கும். ஏன்னா காசு பணத்தை நிறைய வச்சுருக்கிறவனை பாருங்கள், செலவே பண்ண மாட்டான். பொருட்பாலை விரும்புவர் காம பாலிடை மூழ்கி புரள்வர் கீர்த்தி அறப்பாலாம் அருட்பாலை கனவிலும் கருதார் அறிவு ஒன்றில்லார் குறுப்பால கடவுளர்வால் வேதியர்வால் புறவலர்வால் கொடுக்க கோரார் செருப்பாலை அடிப்போர்க்கு விருப்பாலை கோடி செம்பன் சேவித்து ஈவார் அப்படின்னு.
அதாவது குர்ரான்னு கேட்டால் கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்க மாட்டான், அடித்து வாங்குறான் பாருங்க, அவன் காலில் கொண்டு போய் கொட்டிகிட்டே வந்துடுவான். அது மாதிரியான அமைப்பு தான் வந்து வசதியானவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 துருவத்தையும் காமிக்கக்கூடியது அந்த குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் இப்போ சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கன்னி ராசிக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சியாகி வர்றார். அப்போ முதல் பாதத்திலேருந்து 2ஆம் பாதத்துக்கு வர்றதில் என்ன விசேஷம்னா, உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில் இருக்குது, உத்திரம் 2, 3, 4 பாதம் வந்து கன்னியில் இருக்குது. உத்திர நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா சூரியனுடைய நட்சத்திரம். உத்திரத்தில் ஒரு புள்ள கிடச்சா ஊரடியில் நிலம் கிடைக்குமா, உத்திரத்தில் புள்ளையும் ஊரடி நிலமும் இருந்தால் நல்லா பிழைச்சிக்கலான்னு. அப்போ வந்திருக்க நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமாக இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம். உத்திர நட்சத்திரத்தில் புள்ள கிடைக்கிறதுக்கு அவங்க அப்பையும் கொடுத்து வச்சுருக்கணும்னுவாங்க. சரி, அப்போ உத்திர நட்சத்திரம் மிகச்சிறந்த நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம், தோஷமற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், ஏன்னா தகப்பனாருக்கு கொடுத்து வச்சுருக்கணும்ன்றான் உத்திர நட்சத்திரத்தில் புள்ள கிடைக்கணும்னா, அதே உத்திர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஒரு குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தை வந்து தகப்பனாருடைய சொல் பேச்சு கேட்குறது கம்மியாக இருக்கும், தகப்பனாருக்கும் பிள்ளைக்குமான அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எப்படி ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்து நின்றுச்சுன்னா அவங்க தகப்பனும் பிள்ளையும் ஒத்தே போக மாட்டாங்க, அல்லது 2 பேரும் பிரிஞ்சே இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை வரைக்கும் கொண்டு போயிடும். சூரியன் சனியும் சேர்ந்து சுகமுடு உதித்தபாலன் பாரினில் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளோனாய் தேறிய தாது வர்க்கம் ஜம்புவன் வெள்ளிலோபம் கூறது பரீட்சை செய்து குறைவில்லா தனத்தை சேர்ப்பான் அப்படின்னா பெரிய அளவில் பொருளாதாரத்தையும் சொத்தையும் சொந்த தொழிலில் சேர்ப்பானா யார் சூரியன் சனி சேர்ந்துருந்தா. ஆனால் தகப்பனாரை மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வந்துடும். அது மாதிரி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம்ங்கிறது தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது 2ஆம் பாதம் கன்னியில் வந்துடும். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் வர்றது சிறப்பு, தகப்பனாருக்கு நல்லாயிருக்கும். அப்பேற்பட்ட 1ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் சிம்ம ராசியில் இவ்வளோ நாள் இருந்தார். இப்போ வந்து கன்னி ராசிக்குள்ளே அவர் வர்றார் 2ஆம் பாதத்துக்கு உத்திரத்தில். இப்போது இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் வர்றதுனால 12 ராசிகளுக்குமான பலன்கள் வந்து நிறையா மாறுபடும் இல்லையா. அந்த வகையில் மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் இந்த பயிற்சியில் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். மேசராசிக்கு குரு பகவான் வந்து பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி, அதே மாதிரி 12ஆம் இடத்ததிபதியும் அதே குரு பகவான் தான். இந்த 12ஆம் இடத்தை பற்றி சொல்கிறப்ப 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ராசிக்கு 12 லக்னத்துக்கு 12 அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தால் அதுக்கு பலன் சொல்கிறான். அதாவது எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடைய கோள்கள், ஈராறுன்னா 12 இல்லை, எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய பதிக்கு 12இல் பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னர்க்கும் சரியானவன் அரசனுக்கு சமமாக பிழைப்பான்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட யோக பாக்கியம் இந்த இது 12ஆம் பாவாதிபதி ஸ்ட்ராங்காக நின்னான். இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணார் 12ஆம் பாவாதிபதி அப்படின்னா, அதாவது குரு தான் 12ஆம் இடத்ததிபதி மேசராசிக்காரங்களுக்கு. அவருக்கு வந்து 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் திரிகோணத்தில் நின்னார். கேந்திர கோணம் தன்னில் கிளர்குரு விருக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக 2இனில் புதனும் சேர ஆய்ந்தனர் கணக்குமாறு சாஸ்திரம் படிக்க வல்லான் அப்படின்ட்டான் குரு வலுவான்னுன்னா. அதே மாதிரி குரு பார்வையில் வேறு அந்த ராசி இருந்தது, அது இதை விட யோகம். உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் ஆடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன்னா பெரிய யோகத்தை சொல்லுன்றான் குரு வந்து மேசத்தை பார்த்ததுன்னா. சரி, இதெல்லாமே ஓகே. இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, அஷ்டம சனி நடந்துகிட்ருக்குது மேசராசிக்கு. இப்போ இந்த அஷ்டம சனி நடப்பில் இருக்கல குரு பகவான் வந்து இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ராசியை. அப்போ அந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் வலுவாக இல்லாமல் இருந்திருக்கும். பட் இனி வரக்கூடிய டைம் அப்படின்னு எடுத்துட்டால் குரு தன்னுடைய பார்வையை விலக்கிக்கிறார். எங்கே தன்னுடைய அந்த மேச ராசியை பார்க்குறதுலேருந்து ரிஷப ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். 2ஆம் இடம் தனஸ்தானம், இதுவும் ரொம்ப முக்கியமான பலன்களை எல்லாம் செய்யும். அப்போது 12ஆம் இடத்ததிபதி குரு பகவான், அதே மாதிரி 9ஆம் இடத்ததிபதி குரு பகவான். 12ஆம் இடம்ங்கிறது ஞான மோட்சஸ்தானம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கறதும் மோட்சத்தை கொடுக்கறதும் 12ஆம் இடம். அப்பேற்பட்ட அந்த 12ஆம் இடத்ததிபதி உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நிற்கிறார்.
12ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அவர் இன்னொரு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நிற்கிறார். அப்படி நிற்கலாமா அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ட்டான். அதனால் குரு பகவான் 12ஆம் இடத்த அதிபதி பாவகிரகமாக எடுத்துக்கிட்டோம்னா அவர் போய் 6ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது தப்பு இல்லை, நல்ல பலன் தான் செய்யும். சரி, அப்போ 12க்கு உண்டானவர் 6ல் மறையலாம். சரி, அதே குரு வந்து 9ஆம் இடத்த அதிபதியாகவும் வர்றாரு மேசராசிக்காரங்களுக்கு. ஏன்னா தனுசுக்கு அதிபதி குரு, 9ஆம் இடம் தனுசு. அப்போ பாக்யாதிபதியான 9ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்துல மறையலாமான்னா மறையக்கூடாது. அவர் மறையிறது என்ன செய்யும் அப்படின்னா தகப்பனார் வழி சொந்த பந்தங்களோட வருத்தம் வரும், தகப்பனாரை பெற்றவர்களோட வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஒரு சிலருக்கு அப்பாவுடைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து 6ஆம் இடத்துல அந்த குரு 9ஆம் இடத்த அதிபதி போகிறதுனால. ரெண்டாவது, எந்த ஒரு வேலையும் அவ்வளோதான் இருந்தால் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கேன், ஆனால் அதுவும் இழுன்னு இழுத்து ஒரு வழியாக முடிஞ்சிடும். இந்த செட்டப்பில் தான் வந்து போய்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு காரியத்தை 10 ரூபா செலவு பண்ணி பண்ணுற காரியத்தை 15 ரூபா செலவு பண்ணி பண்ணிகிட்ருப்பீங்க. 4 நாளில் பண்ணுற காரியத்தை 6 நாளில் 7 நாளில் பண்ணிகிட்ருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி, இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்துல குரு நிற்கிறதுங்கிறது. பாக்யாதிபதி 6ல் மறையக்கூடாது. ஏன்னா பாக்யஸ்தானம் மறைஞ்சதுன்னா என்ன பிரச்சனை வரும்னா எல்லா வேலையும் யோகத்தையும் கொடுக்கும், ஆனால் வந்து அதை வந்து ப்ராப்பராக அந்த டயத்தில் பண்ணி கொடுக்காது, முன்ன பின்ன பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். சரி, இப்போது அந்த 9க்கு உண்டானவன் 6ல் மறையிறது தப்பாகவே இருந்தாலும், 12ஆம் பாவாதிபதி 6ல் மறையிறது ரைட்டாகவே இருந்தாலும், அந்த குரு 6ஆம் இடமான கன்னியில் உட்காந்துட்டு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்ல இடங்களை பார்க்குறாரா, அது ரொம்ப முக்கியம். மேசராசிக்கு 10ஆம் இடமான மகரத்தை பார்க்குறார். 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் அப்படிமா, தொழில். ஒரு மனிதனுடைய தொழில் அப்படிங்கிறது ஆண்டவன் கொடுக்கறது. ஏன்னா படிப்புங்கிறது தன்னுடைய முயற்சியால் படிக்கலாம். ஒரு ஊரில் ஜீவிதம் பண்ணுறதுங்கிறது தன்னுடைய முயற்சியால் ஜீவிதம் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஆனால் தொழில் அப்படிங்கிறது வந்து சிலர் என்ஜினியருக்கு படிச்சிருப்பாங்க, பார்க்குறது வேறு ஏதாவது ஒரு வேலை பிஸ்னஸ் பார்ப்பாங்க. சிலர் பிஸ்னஸுக்கு படிச்சிருப்பாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் படிச்சிருப்பான், கம்ப்யூட்டரில் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் படிச்சிருப்பான், காமர்ஸில். இது எல்லாமே பகவானுடைய அனுகிரகம். அவர் தான் தொழிலை உருவாக்கி கொடுக்கணும். அப்பேற்பட்ட அந்த தொழிலை உருவாக்கி தரக்கூடிய கர்மஸ்தானம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடமான மகரம். அந்த மகரத்தை குரு பார்க்குறார். மேசராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் சனி ஆட்சி பெற்று நிற்கிதோ, மகரத்துலேயோ அல்லது கும்பத்துலேயோ ஆட்சி பெற்ற நிலையில் சனி நின்றுச்சுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப யோகமான பயிற்சியாக போயிடும். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம், வரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விலங்கு முதைய தலமதனை புத்திரர் கரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம். நல்ல தனவானாக பிழைக்கிறதுக்கான யோக பாக்கியம் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட தனவானாக பிழைக்கிறதுக்கான அமைப்புங்கிறது அந்த 10ஆம் பாவாதிபதி வலுவாக நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த குரு பயிற்சி பாசிட்டிவாக இருக்கும். ஐயா வலுவில்லை, சனி ஆட்சி பெறலை, உச்சம் பெறலை, நீசம் பெற்றிருக்க அல்லது வந்து பாவகிரகங்கள் சம்பந்தத்தில் பாதிக்கப்படுத்தியா நிற்கிது, இதுக்கு பலன் சொல்லணும்ல. அப்போ அந்த வகையில் எப்படின்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால, கர்மஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. எந்த விதத்தில் கை பொருளாதாரத்தை விரிவு பண்ணி கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ தொழில் பண்ணுறதுங்கிறது வந்து இவ்வளோ நாளாக இருந்து வந்த தடைகள் நீங்கணுன்ற மாதிரியான அமைப்பு. ஏற்கனவே அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால 1008 தடை, தாமதம், லேட்டு அத்தனையும் பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி பாசிட்டிவான பலன்கள் மட்டும்தான் சொல்லும். அப்போ தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ நான் தொழிலை விரிவு பண்ணட்டுமா அல்லது புதுசாக தொழிலை ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னா அது செய்யக்கூடாது. 12 ஏழெட்டு என்பான் 15 4 தான் சனியனே இருந்தால் தனமுயர் சேதமாகும், தன்னறிவாலே நஷ்டம், மனை விட்டு மாடி விட்டு மறுநகர மேறுவானேன். இருக்கிற இடத்த விட்டு, பொருளாதாரத்தை விட்டு, தொழிலை விட்டு வேறு நகரத்தை நோக்கி போகணுன்ற மாதிரியான அமைப்புக்கு அஷ்டம சனி வேலை செய்யும்னு சொல்கிறேன். ஆனால் அஷ்டம சனி நடந்துட்டுருக்கிறதுனால இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது 100% உங்களுக்கு ஆகாத ஒரு வேலை. சரி, 100% ஆகாது புது தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது. அதே சமயத்தில் இந்த புதிய தொழில் வாய்ப்புனா பழைய தொழில் ஏற்கனவே இருந்துகிட்ருக்குமே, அது சரியாக வருமா? நிச்சயமாக சரியாக வரும். ஏன்னா அஷ்டம சனியில் இப்போ சரியில்லாமல் இருந்திருக்கும். இப்போ அது வந்து சரியாக வரணுன்ற மாதிரியான ஒரு நேரங்காலத்துக்கு வந்து சேர்ந்துடும். தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ அஷ்டமம்னு இருக்குதுல்ல, அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு வேல்யூ வேணும்ல. அப்படிங்கிற என்ன ஆகும்னா அதைத்தையும் சொன்னேன், 4 நாளில் நடக்கிற வேலை
14 நாளில் நடக்குது அல்லது 4 நாள் எக்ஸ்ட்ரா நடக்குது, 10 ரூபாயில் செய்கிற வேலையை 15 ரூபாயில் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அஷ்டம சனிக்கான பதில் தான். பட் ஆனால் நடத்தி கொடுத்துருவார். ஆனால் 10ஆம் இடத்தை வந்து குரு பார்த்துட்றாருல, கர்மஸ்தானத்தை. அதே குரு பகவான் வந்து தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார். மேச ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் குரு பார்க்குறது, 12ஆம் இடத்தை குரு பார்க்குறது நல்லா இருக்குமா அப்படின்னா சுப செலவுகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, அதில் வந்து அபச்செலவுகள்ங்கிறது நிறையா வரும். அதாவது தேவையில்லாத செலவினங்கள்லாம் நிறையா வரும் அப்படின்னு இருந்தது. இவ்வளோ நாள் ராசியாக பார்த்துட்டு இருந்தது. இப்போ வந்து குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையில் வந்து விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால சுப விரயங்கள் ஆகிறதுக்கான கால நேரம். சுப விரயங்கள்னால் சொத்து சுகம் வாங்கிறதுங்கிறது அல்லது நகை வாங்கிறது அப்படிங்கிற மாதிரியா. நம்ம இப்போ அதுலேயும் ஒரு சிலர் வந்து இருக்கிற நகையை அடமானம் வச்சு அந்த காசை எடுத்து இன்னொரு பக்கம் நகை வாங்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் கூட செய்வாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குருவனுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக சொல்லுது அப்படின்னு இருக்குது. அப்போ குரு பகவான் எங்கே இருக்கார்? ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் நிற்கிறார். அப்போ தங்கம் சேருமா? 6ல் மறைஞ்சிருக்காரே, சேருமா? சேரும்ல. 12ஆம் பாவாதிபதி 6ல் போய் நின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ல. அதனால் 7ஆம் பார்வையாக குரு பார்க்குற 12ஆம் இடம்ங்கிறது நல்ல ஸ்தானம். அப்போ சொத்து சுகம் வாங்கிறது, வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது, புதுசாக வீடு கட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இந்த மாதிரியான அதாவது செலவு பண்ணுற ஐட்டம் எல்லாமே ஓகே. சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் சிரமப்பட்டு சம்பாதிக்கணும். ஒரு நாளில் நடக்கிற காரியத்தை 2 நாள் கழித்து பண்ணுறது வைக்கிறதுங்கிறதெல்லாம். ஆனால் செலவு பண்ணுறதில் அப்படி இல்லை. சட்டுப்புட்டுன்னு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். சுப செலவுகளாகவே வரும். அபச்செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால. அதே குரு என்ன பண்ணுறாரு? ரிஷபத்தை பார்க்குறாரு. ரிஷபம்ங்கிறது மேசத்துக்கு 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கலாமா அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தை யார் பார்க்குறா? தனகாரகனான குருவே பார்க்குறார். அப்போ தனஸ்தானத்தை தனகாரகன் பார்த்தா தனம் வந்து தானே ஆகணும். தனம்ன்றது பொருளாதாரம், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டு, ஃப்ளோட்டிங் ஆஃப் கேஷ், அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ அதெல்லாம் வந்து தானே ஆகணும். அப்போ பிரமாதமாக செட் ஆகுங்கிற மாதிரியானது ஒரு அமைப்பு. இந்த குரு பகவானுடைய பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். அப்போ வருமானம் நல்லபடியாக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தொழில் நல்ல விதமாக விருத்தி ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனால் கொஞ்சம் சிரமத்தோடு அந்த அஷ்டம சனிங்கிறதுனால. அதுக்கு என்ன செய்யணும்? சனிக்கிழமை சனீஸ்வரனையும் போய் பார்க்கணும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியும் பார்க்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வர சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தட்சிணாமூர்த்தியை நீங்கள் அவசியம் பார்க்கணும். சரி, இது வியாழக்கிழமை பாருங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது வந்து தனஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால பொருளாதாரம் வரும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த அஷ்டம சனி நடந்ததுனால வீட்டில் ஒரே சத்தமாக இருந்திருக்கும் மேசராசிக்கு. அதாவது சின்ன வயசு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா தாய் தகப்பனாரோட சண்டை கட்டிட்டு நிற்பான். வயசானவங்களாக இருந்தாங்கன்னா தான் பெற்ற பிள்ளைகளோடய அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். புதுசாக கல்யாணமானவங்களாக இருந்தால் புருஷன் பொண்டாட்டி கடையில் சண்டை கட்டிட்டு கிடந்திருப்பாங்க. இப்படி பலவிதமான வந்து இக்கட்டுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் வந்து இந்த அஷ்டம சனி. அவர் வந்து இந்த குடும்பஸ்தானத்தை டைரெக்டாக பார்க்குறார். இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தது மேச ராசியை பார்த்தார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேணாம் நமக்கு நேரம் சரியில்லை, அதான் மேச ராசிக்கு அஷ்டம சனின்னு வேறு சொல்லிக்கிருக்காங்க, என்னத்துக்கு போய் மல்லு கட்டிட்டு நிற்பானே, நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிருப்போம், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பொண்டாட்டி தானே புரிஞ்சுக்கிட்டு போகிறான்ட்டுருவாங்க. அப்படி விட்டு கொடுத்து போகிறவங்களும் உண்டு. ஆனால் சிலர் வந்து முடியாதுன்னு மல்லு கட்டிட்டு நிற்பாங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய மன ஓட்டத்தை தெரிஞ்சுப்பாங்க, உங்களை நீங்கள் சொல்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, அங்கீகாரம் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு டைம். வாக்குஸ்தானத்தில் குரு, நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து வேல்யூ உள்ள வார்த்தைகளாக போகுங்கிற மாதிரியான அமைப்பு. வாக்கினில் கிரகமேற வந்துட வாக்கினாதன் தீர்க்கமாய் ஆட்சி உச்சம் தன்னிலையை திரிந்து நிற்க பாக்கியவானாய் பாறையில் இருக்கும் நாள் அளவும் பாலும் தாக்கிய திரவியத்தால் தரணியில் வாழ்வதாமே. நான் பால் வாக்கியத்தோடு பிழைக்கணும்னு யோக வாக்கியம் சொல்லுன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு. அப்போ அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். வாக்குங்கிறது கல்வி, அதுலேயும் குறிப்பாக ஆரம்ப கல்வி 2ஆம் இடம்ங்கிறது. இந்த ஆரம்ப கல்வியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் அஷ்டம சனி வேறு நடந்துட்டு இருந்துச்சுல. ஆமாம், எல்கேஜி யூகேஜி 1வது 2வதுலாம் போகாமல் பாருங்கள், பள்ளியோடம் போகவே முடியாதுன்னு பெருசாக மல்லு கட்டியிருப்பாங்க.
இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னாக்க, நீ அவனை போய் பள்ளிக்கூடம் போடான்னு சொல்கிற நேரம் தாயும் தாப்பனும் போயிருந்தால் இந்நேரம் 4 வாட்டி போயிட்டு வந்திருக்கலாம் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரியான அமைப்போட ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருப்பார். அல்லது பள்ளிக்கூடம் போகலெல்லாம் பெரிய சண்டை கட்டி அனுப்புகிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் சிலருக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைங்க தானாகவே ஸ்கூலுக்கு போகும். படிப்பு நல்லாயிருக்கும். படிப்பு நல்லா இருக்குங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிடுவான். சரி, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, ஆரம்ப கல்வியில் இருக்கவனுக்கு சரி இன்றைக்கி படிக்கலைன்னா நாளைக்கு படிச்சுக்கிருவேன், ஒன்றாப்பு ரெண்டாப்பில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்ட்டு போயிடலாம். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு 12ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். அது தப்பு. அப்போ அந்த வகையில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுன்னு ஒரு சிலர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க பாருங்கள். அவங்க இப்போ நிப்பாட்டி வைக்கிறது நல்லது. குறைஞ்சபட்சம் இன்னும் 1 வருஷத்துக்கு வெளிநாடு போய் படிப்பை இனிஷியேட் பண்ணுறத விட ஸ்டாப் பண்ணி வச்சு 1 வருஷம் கழித்து போகிறதுங்கிறது நல்லது. MBA படிக்கிறேன், அல்லது MS படிக்கிறேன், MBA HR படிக்க போகிறேன், ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், அப்படி நிறையா சொல்கிறாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் தான் அதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் வராத பாட்டில் ஏன் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கணும், மல்லு கட்டிக்கிட்டு இருக்கணும், ஜார்த்தியான்னு விட்டுற வேண்டியதான். விட்டுட்டிங்கன்னா இந்த வருஷத்தை விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு வலுவாக வந்துடும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதி 7ஆம் இடத்துல நின்று ராசியை பார்த்துட்டு இருப்பார். அப்போ இந்த அகாடமிக்கு விட்டுட்டு அடுத்த அகாடமிக்கு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சரி, ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலைக்கு போகணும், நான் படித்து முடிச்சிட்டேன், அதுவே போதுமானது, நான் வெளிநாட்டில் வேலைக்கு போகணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. தாராளமாக வேலைக்கு போகலாம். வெளிநாட்டில் வேலைக்கு போகிறத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ போக வேண்டாம். பயனரு கோணம் தன்னில் 12 குடையோன் இருக்கில் செய்யமுறு வேறு நாட்டில் ஜீவனம் என்பருமா. அதை நான் ஏற்கனவே வெளிநாட்டில் நான் ஜீவனத்தில் இருக்கேன், அதுக்கு என்ன பலன்? இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான அமைப்பு உண்டு. எதர் த கம்பெனி வில் கிவ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆர் அதர்வைஸ் யூ வில் சேஞ்ச் த கம்பெனி. எனி ஒன் ஆஃப் த சேஞ்ச் வில் பி அக்கர்ட் இன் யுவர் கெரியர் லைஃப் இன் த நியர் ஃபியூச்சர் ஆஃப் நெக்ஸ்ட் 1 இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் இந்த குருவனுடைய பயிற்சி. அப்போ 1 வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஒரு சேஞ்ச் வரணும்னா அட்லீஸ்ட் டெசிக்னேஷன் சேஞ்சுன்னு சொல்ல பாருங்க, ஒரு சீட் சேஞ்சாவது இருக்கும், பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. அப்போது 6ல் குரு நிற்கிறதுங்கிறதுனால இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய டைரக்ட் சுப்பீரியர் இருப்பார்ல, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பாஸ் இருப்பார் இல்லையா, அவர் அருமையான பாஸாக உட்காந்துருப்பார். நீங்கள் சொல்கிறத சுத்தமாக காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. வேணாம்யா இந்த வேலை செஞ்சால் குப்பையில் தான் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது நீ அதை பேசாத, நான் குப்பையில் வரேன் கோரத்தில் தூக்கி, நீ செய்ய வேலையை சொல்கிற வேலையான்னுவான். அப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஜர்த்தேன்ற வேண்டியதான். கண்ணை பிடிக்கணும், கடுத்தறையை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. நமக்கு அதோட சரி, அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை. குருவிக்கு எத்தனை மூளை வேணும், இவ்வளோ இருந்தால் போகும். இல்லை நான் பெரிய இன்டெலிஜென்ட்டாகும் அப்படின்னா ரைட், வாஸ்தம் தான், அது உங்களுடைய ஃபீல்டில். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவன் தானே பெரிய ஆள். அப்போ அவங்க சொல்கிறாங்களா, சரிப்பா சரி சொல்கிறியா, சரி தூக்கி போட்டுருன்றாங்க. கடைசியில் தூக்கி போட்டுரு, முடிஞ்சு வச்சு. அதை விட்டுட்டு நம்ம கம்பெனியை காப்பாற்றுறேன்னு சொல்லி ஆக்ஷன் தான் நல்லாயிருக்கும், ஓவர் ஆக்ஷன் நல்லா இருக்காது. வேணாம்யா அது வெட்டி வேலையா, காசு தாயா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா கேட்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரில் அதனாலேயே சந்தேகமும் வந்துடும். அப்போது கம்பெனி உங்களை வெளியில் அனுப்பாது, நீங்களாக வெளியில் வந்தால் தான். கூடுமான வரைக்கும் நீங்களாக வெளியில் வர வேண்டாம். 99%, 1% பற்றி விட்ருவோம். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, 6ல் குருவும் நடந்துட்டுருக்கு. அப்போ வேலை பண்ணுறவங்களுக்கு மோர் தென் 80% ஆஃப் த பீப்புள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு சின்ன மாற்றமாவது இருக்கும். அதே சமயத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அந்த இருக்கிற தொழில் இப்போ உங்களுக்கு ஒரு 100% லாபம் கிடச்சிட்ருக்கு அப்படின்னா அது 80% 60%ஆக மாறும். சரின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அதை எப்படி 40% குறைஞ்சிருச்சு, இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கூட்டுறேன் அப்படின்னு போனோம்னா அதில் சிக்கலில் போய் முடியும். சப்போஸ் நிறைய தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ் போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வேலை ஆட்கள்னாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்கள் கம்பெனி ரகசியம் வெளியில் போகிறதுக்கான நல்ல நேரம் இந்த டைம். அஷ்டம சனி 6ல் குரு நிற்கிறேன். ஓடி போனவனுக்கு 9ல் குரு, நான் 6ல் குரு சொல்லலை. அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு, அப்போ 8ல் சனி நிற்கிது. அப்போ ரகசியத்தை வெளியில் விட்டுறாதீங்க. 3 may keep a secret if 2 of them are dead அப்படிம்பாங்க. அப்போது அந்த 3 பேர் சேர்ந்து ரகசியத்தை காப்பாற்றணும்னா 2 பேர் இல்லைன்னாத்தே முடியும், மற்றபடி காப்பாற்றுறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சீக்ரெட் ஷுட் பி சீக்ரெட் ஆல்வேஸ். அது பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது எதாக வேணாலும் இருக்கலாம். சீக்ரெட்டுங்கிறது சீக்ரெட்டாக இருக்கிற வரைக்கும் தான் சீக்ரெட்டாகவே இருக்கும்.
அந்த வகையில் நீங்கள் வந்து லொடன்னு உளராமல் இருந்தால் சரித்தான். ஏன்னா உங்கள் நேரங்காலத்துக்கு வந்து பட்டுன்னு வாயில் தெரித்து வந்துடும் வார்த்தை. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து இந்த வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், போகலாமா? இப்போ போக வேண்டாம், இன்னும் 1 வருஷம் கழித்து போங்க, அது நல்லாயிருக்கும். நான் வெளிநாட்டிலேயே வேலையில் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயே இருங்க. நம்ம தாய்நாட்டுக்கு வரலான்னு நினச்சிட்ருக்கேன், வந்துடவா? இப்போ வர வேண்டாம், இங்கே யாரும் உங்களை இருகரம் நீட்டி வரவேற்கவெல்லாம் இல்லை, நீங்கள் பேசாமல் அங்கேயே தானே இருங்க, இன்னொரு வருஷம் சம்பாரிங்க. 6ல் இருக்க குரு 7க்கு வருவார், 9க்கு அதிபதி 7ல் வந்து நிற்கல, நீங்கள் வாட்டுக்கு கிளம்பி வந்துடலாம். சனீஸ்வரனும் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கணமுள்ள நவமாறு லாபம் 3, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம், தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான்னா. அப்போ வாகன அமைப்பு, தொழில் அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ இங்கே வந்து ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டிலே இருக்கிறது தான் மேன்மையானது. தாய்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போகிறது 1 வருஷம் பொறுத்து போகிறதுங்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்கு இடையில் போனீங்கன்னாலும் அது செட் ஆகிறதுக்கே 1 வருஷம் ஆகிடும். சரி, திருமண பாவத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், மேசராசியில். இப்போ போய் பொண்ணு பார்த்திங்கன்னா பொண்ணு இல்லை, அவங்க அம்மாவில் கூட பார்க்க முடியாது. அதனால் பொண்ணும் பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்க வேணாம், பொழப்பை பாருங்கள், பாக்கி நேரத்துக்கு டிவியை பாருங்கள், போகும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மேசராசிக்கு அஷ்டம சனிங்கிறதுனாலையும் திருமணம் லேட்டாகும், வியாழ நோக்கம் இல்லை 6ல் குரு இருக்கிறதுனாலையும் திருமணம் லேட்டாகும். அப்போ திருமண பாவம்ங்கிறது இப்போ வேண்டாம், வயசு போயிட்டே இருக்குது, அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். திருமணம் நடக்கணுங்கிற பிராப்தம் அந்த ஜாதகத்தில் இருந்தால் உறுதியாக நடந்தே தீரும். வண்ணமாம் காரகேசன் சட்டாட்ட வியத்தில் நன்ன திண்ணமாம் லக்னாதிபதியும் அப்படியே சார தன்னதாம் 7ஆம் தானம் பாவ நீசமதாய் போக என்னிடையில் தாரமின்றி இருப்பது தின்னந்தானேனா. அப்படிலாம் இருந்துச்சுன்னா தாரம் இல்லாமத்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ ஏற்பட்ட ஜாதகமாக இருந்தால் அதுக்கு கல்யாணம் நடக்காதானா? கல்யாணம் நடக்கணுங்கிற பிராப்தகரமாக இருக்கிற ஜாதகத்துக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். அதுவும் இந்த வருஷத்தில் மேசராசிக்காரங்களுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வருஷம் முடியட்டும், அதுக்கப்புறம் வரன்னு பார்த்துக்கலாம். தானாக யாரும் வந்து தேடி வந்து ஐயா உன் புள்ளியாக கொடு, பையனை கொடுன்றானா ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். பொறுத்த இருந்ததுன்னா மேற்கொண்டு பேசுகிறத பற்றி யோசிக்கலாம். மற்றபடி நார்மலாக வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டும் இதில் வலுவாக சொல்லுதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்போ திருமண பாவத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க இன்னொரு வருஷம் சேர்ந்து வெயிட் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம். புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் இந்த IUI பண்ணுறேன், IVF பண்ணுறேன்லாம் கூட ஆரம்பிப்பாங்க சிலர். திருமணமாகி ஒரு 5-6 வருஷம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த மாதிரிலாம் ஆரம்பிப்பாங்க. அப்போது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து சரியான காலம் இல்லை. ஏன்னா குரு 6ல் மறைஞ்சிட்டார், அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கார். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த IUI IVFலாம் பண்ணுறவங்களுக்கு அல்லது டெஸ்ட் பேபி அந்த மாதிரி மருத்துவத்துறை ரீதியாக போகிறவங்களுக்கு பணம் செலவாகிறது, கால விரயமாகிறது, வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கிறது, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறது, படுத்தே கிடக்கிறது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. செலவெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த 2 மாதம் 3 மாதம் கழித்து அந்த ரிசல்ட் இல்லை, நெகட்டிவ்னு ஒரு பாயிண்ட் வருது பாருங்கள். அப்போ பாருங்கள் ஒரு மனவேதனை, அது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் இப்போ என்ன செய்யலாம், ஒன்றும் செய்ய வேணாம், ஆணியே பிடுங்க வேணாம்ன்றாங்க பாருங்க, அது மாதிரி கம்முன்னு விட்டுற வேண்டிதான். என்னால் ஆவதொன்றும் இல்லை இனி தெய்வமேன்னு விட்டுருங்க. தானாக கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா பரவாயில்ல விட்டுருங்க. என்ன காரணம், அஷ்டம சனியும் 6ஆம் இட குருவும் விலகிறதுக்கு 1 வருஷம் இருக்குது. 2 பேரும் விலகுனதும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு கிடைக்கும். ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்கணுங்கிற பாயிண்ட் அதில் இருக்கணும் அந்த ஜாதகத்தில். புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடிரில் பிறந்து சாவார் புத்திர நேழாமாதி பொருந்தும் கேந்திர கோணத்தில் உற்றிட பலவனாகி ஓங்கும் மாறாதிவன்றன்னும் சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை எனைமறை சொல்லுந்தானேன்னா. இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு அதில் வந்து அப்புறம் புத்திர வாக்கியம் கிடைக்கலன்னு பேசிடக்கூடாதுல்ல. அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க ஜாதகத்தில் புத்திர வாக்கியத்துக்கான அமைப்பு இருந்து இப்போ அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் 1 வருஷம் பொறுத்து இருந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புங்கிறது பிரமாதமாக கைகூடி வருங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லைங்கிறது தான் விஷயம். சரி, தொழில் வேலையை பற்றி சொல்லியிருக்கேன், வெளிநாட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் இந்த க்ரீன் கார்டு வாங்கணும், GC வாங்கணும், PR வாங்கணும், EP வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல. அப்புறம் H1B விசா வாங்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சும்மா நான் ஒர்க் பண்ண முடியாத அளவில் போயிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம், அதுக்காக பணம் கட்ட வேண்டாம். இன்னொரு முக்கியமானது, இந்த US விசாவில் குலுக்கல் முறையில் 1 லட்சம் பேர் எடுப்பாங்க. அதுக்கு $10,000 நான் கட்டி அப்ளை பண்ணணும், பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்பாங்க சிலர். இப்போல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அந்த மாதிரிலாம். சரியா,
குறிப்பாக சொல்கிறேன். ஏன்னா லாட்ரி சீட்டு, அதிர்ஷ்டம் போன்ற இந்த மாதிரியான விஷயங்களில் பாசிட்டிவான நிலை இல்லை. இது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ மற்றபடி வந்தால் இவர் பார்க்குற இடம் வந்து ரொம்ப பிரமாதமான இடங்களை எல்லாம் பார்க்குறாரு. யார்? குரு பகவான். 10ஆம் இடத்தை பார்க்குறாரு தொழிலை, 12ஆம் இடத்தை மன நிம்மதியை கொடுத்துருவார், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு குடும்ப நிம்மதியை கொடுப்பார், எல்லாம் சரி. ஆனால் இந்த குரு பகவான் வந்து தன்னது உட்காந்துருக்க ஆதிபத்தியம், அந்த உட்காந்துருக்க இடம் 6ஆம் இடமாக போச்சுல்ல. இருந்தாலும் இதை சரி கட்டுறதுக்கும் வழி இருக்குல்ல. அதை வந்து அருணகிரிநாதர் பேசுவார் கந்தர் அலங்காரத்தில். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், வினை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஜன்முகமும் தாளும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே, நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், வினை நாடி வந்த கோளென் செய்யும். அதனால் முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் முருகப்பெருமான்னு சொன்னால் அது மிக இல்லை. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை என்ன. அப்போது இப்போ நடந்துகிட்ருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பொறுத்து இருந்து அந்த காலம் வரையில் நம்ம செயல்பாடுகளை கொண்டு வரணும். சிலர் அதெல்லாம் முடியாது, நேரம் சரியில்லைன்னு சொன்னால் எனக்கு இதில் நம்பிக்கையில்லைன்றான். இல்லை இது அருமையான நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு முதலே தெரியும், அதனால தான் ஜோசியம் கூட அப்படி சொல்லுதா அப்படின்னு கேட்டு போவாங்க. அப்போ தனக்கு ஏற்புடையதை மட்டுமே ஏற்றுக்கக்கூடிய மனோநிலையில் தான் மனுஷ மனோநிலை இருக்குது. அருமையாக சொல்லுவாங்க, காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, கோக்கோக்கு காக்கைக்கு கொக்கோக்க, கைக்கு காக்கைக்கு கைக்க கா. அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பதில் தான். காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை. காக்காயை வந்து காக்காய்க்கும் கூகைக்கும் ஆகாதுமா. கூகைன்னா ஆந்த. பகல் வெல்லும் காக்கையை கூகை இகல் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி பகலில் காக்கா வலிவுடையதாக இருக்கும், இரவில் வந்து கூகை வலிவுடையதாக இருக்கும் ஆந்த. கோக்கோக்கு அதாவது அரசனுக்கு, காக்கைக்கு அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு, கோக்கோக்கு காக்கைக்கு கொக்கொக்க. அதாவது ஒரு கொக்கு வந்து எப்படி ஒத்த காலையே நின்றுட்டுருக்கும், கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க நீர்த்த இடத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த கொக்கு வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா, அது மாதிரி ஒரு அரசன் வந்து தன்னுடைய டர்ன் வர்ற வரைக்கும், தன்னுடைய காலம், தனக்கு ஏற்புடைய காலம் வர்ற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்து டப்புன்னு கொத்தி எடுப்பான். கோக்கோக்கு காக்கைக்கு கொக்கொக்க, கைக்கு பகை எதிர்ப்பதற்கு, கைக்கு காக்கைக்கு பகை எதிர்த்து நாட்டை காப்பதற்கு, கைக்கு காக்கைக்கு கைக்க காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு. எல்லாம் மீனிங்கான பாட்டு தான். நான் படிக்கிறதையும் நம்ம அப்படி சொல்லிட்டு வரையில் பார்த்திங்கன்னா சும்மாமே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, கோக்கோக்கு காக்கைக்கு கொக்கொக்க, கைக்கு காக்கைக்கு கைக்க கா அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய முழுமை. ஸோ இப்படியான அமைப்பில் வர்ற இந்த குரு பகவானுடைய பயிற்சி சகல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க போதும். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை சேலார் வயற்பொழிற் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனை இந்த நான்முகனைங்கிறது தான் இது கந்தர் அலங்காரத்தினுடைய கூற்று. அந்த வகையில் வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அவசியம் போயிட்டு வாங்க, அல்லது ஆலங்குடி போயிட்டு வாங்க. அப்படி சப்போஸ் வாய்ப்பு கிடைக்கல, தூரந்தொலையில் இருக்கீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியும் பார்க்க முடியலன்னா பிள்ளையாரை பாருங்கள். பிள்ளையாரும் நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லைன்னா பிடிச்சா பிள்ளையாருக்கு எந்த தோஷமும் இல்லை. அவர் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, பெரிய காரியங்கள் நடந்த வீடாக இருந்தாலும் சரி, மங்களகரமான காரியங்கள் நடக்கிற வீடாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பிள்ளையார் எழுந்தருளை பண்ணுவார். சாணியில் பிடிச்சாலும் பிள்ளையார் தான், மண்ணில் பிடிச்சாலும் பிள்ளையார் தான், திருநீரில் பிடிச்சாலும் மஞ்சளில் எதில் வேணாலும் பிடிங்க, பிடிச்சா பிள்ளையார். அப்போ பிள்ளையாரை கையில் பிடிச்சாலே போதும். அதாவது அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மைன்னா. அப்போ கணவதியை கட்டியாக பிடிச்சாலே போதும். சப்போஸ் தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா பிள்ளையாருக்கு தெய்வம் போடுங்க, இல்லைனா பிள்ளையார் படத்தையும் தட்சிணாமூர்த்தி படத்தையும் வச்சு வியாழக்கிழமை தீபம் போட்டுட்டு வாங்க. சனிக்கிழமை அன்றைக்கி சனீஸ்வரனை பார்க்குறதுங்கிறது, அல்லது ஆஞ்சநேயரை பார்க்குறது. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றுக்காக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்னு ஒரு கம்பர் வாக்கியம் உண்டு. சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் பெருமானை. அப்படி ஆஞ்சநேயரை சனிக்கிழமை கும்புறது நல்லது. அல்லது வந்து கருட ஆழ்வாரை சேவிங்க. வெண்ணை திருடனாரை சுமந்த தீரனாரை செங்கருடனாரை கண்டக்கால் பண்ணிய பாவம் பறக்குமே வார்மீதில் எண்ணிய நற்கர்ம மீதுமே வெண்ணை திருடனாரை செங்கருடனாரை கண்டக்கால்.
சரி, அப்போது கருடாழ்வாரை பார்க்கலாம், ஆஞ்சநேயரை பார்க்கலாம். சனிக்கிழமை அஷ்டம சனி இருக்கிறதுனால. மற்றபடி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியும் பிள்ளையாரையும் பார்த்தாலே போதுமானது. இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. இந்த குரு பகவானுடைய பயிற்சினால் வரக்கூடிய பாதகமான பலன்களை குறைச்சிரும். சரியா? அப்போது அடுத்த குரு பயிற்சி மிகச்சிறந்த குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சி இன்னும் சிறப்பாக பலன் சொல்கிறதுக்கு இருக்கும். அதை அப்போ பார்க்கலாம். அப்போது மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க. அப்போ உங்கள் குடும்பம் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.